2 நாள் அந்த சடோரி 2 நாள் வந்து ஃபர்ஸ்ட் நாளே அவுட் நான். பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. ஸ்வர்ணலக்ஷ்மி, திருச்சிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஆன்மீகன்றது வந்து ரொம்ப கோவப்படுவேன். ஒரு 10 years பிஃபோர் ஸ்டார்ட் ஆச்சு. லைட்டாக ஒரு ட்ராப் கடவுள் கொடுத்தாரு, ஏதோ ஒரு ஆனந்தத்தை. அதை பிடிச்சி இத்தனை வருஷமாக தேடுறேன். நடுவில் பயந்து விட்டுட்டேன். பயமுடுத்து யாராவது கேட்டால் வேற மாதிரி சொன்னாங்க, பயந்துட்டு விட்டுட்டேன். திருப்பி ஒரு 1-2 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணேன். அழுகுறேன், ஏன் அழுகுறேன்னு தெரியல, தேடுறேன், என்ன தேடுறேன்னு எனக்கு தெரியல. யார் கேட்டாலும் ஒழுங்காக சொல்கிறதுக்கு இல்லைங்க. எனக்கு தேடி போகிறதுக்கும் நான் லேடிஸாக இருக்கேன்னா வீட்டில் விட மாட்டுறாங்க. இங்கே வீட்டிலேருந்தே பாரு அப்படின்வாங்க, தேடுன்னுவாங்க. அதில் யூடியூப்லாம் தேடினாலும் ஒன்றும் கிடைக்கல. நான் ஒரு 15 days பிஃபோர் தான் நான் பார்த்தேனே ஐயாவோட இதுவை. அதில் பார்க்கும்போது எல்லாரும் அழுகுறாங்க. நான் உள்ள அழுகுறது, அவங்க அழுகுறத பார்க்கவே எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுதான் நம்ம தேடுறோம், ஏதோ அங்கே கிடைக்குது. அந்த இதில் பார்க்கும் போது எனக்கு ஓகே, நம்ம போய் பண்ணணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு என்ன நடக்குது, அவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டேன். நினச்சிட்டேன், அப்ளை பண்ணிட்டேன், வாங்கிட பே பண்ணிட்டேன். ஆனால் முன்னாடி நாள் பயம் வந்துருச்சு. நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லையே, இவங்களாம் ஜம்ப் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பயம். இன்னொன்று என் மைண்டு வந்து ஜென்ஸ்னால் பயப்படும், ஜென்ஸ்கிட்டே போகாது. அது ஜென்ஸ்கிட்ட எப்படி போவோம் அப்படி ஒரு 2 இது இருந்தது. ஃபஸ்ட்டு உடம்பு முடியாத பார்த்துக்கலாம் விடு. ஆனால் ஐயா சொல்லியிருப்பார், எல்லா வீடியோஸும் பாருங்க. அந்த எல்லா வீடியோஸும் நான் நிறைய பார்த்தேன். பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஓடிச்சு. 200% கொடுங்க அப்படின்னாரு. நான் 200%லாம் கொடுக்கல, 25% தான் கொடுத்துருப்பேன். அது என்னால் முடியல, எனக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. கீழேருந்து ஒன்றும் ஒர்க் ஆகாதில்ல, அது லைட்டாக ஏதோ நடக்கிறமா ஏதோ கொடுத்தேன். அதுலேயே அவரோட பவர் தான் எனக்கு வந்து இறங்கியிருக்கு. எதுவுமே நான் என்னோட இதே கிடையாது. இன்னொன்று ஜென்ஸன் பயம் எனக்கு வந்தபோது இருந்தது. ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே சொல்லிச்சு, நீ அவரை ஜென்ஸா பார்க்காத, ஆத்மா பரமாத்மாவா பாரு நீ, அப்படியே சொல்லிச்சு. எனக்கு உக்காண்டிருக்கும் போது அப்படியே சொல்லிச்சு, நீ அவரை பரமாத்மாவா பாரு, அப்பதான் உனக்கு கிடைக்கும் அப்படியே சொல்லிச்சு. நான் அவர் கண்ணையே நான் பார்த்துட்டே இருக்க எனக்கு அந்த பரமாத்மா தான் தெரிஞ்சுது எனக்கு நிஜமா. அது பார்க்கவே உள்ள நடக்க தொடங்கிச்சு. இந்த 2 நாள் அந்த சடோரி 2 நாள் வந்து ஃபர்ஸ்ட் நாளே அவுட் நான். நிறைய உள்ளேருந்து பிளாக்கேஜஸ், கோவம் இதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. மார்னிங் எத்தனையோ சின்னோண்டு இருந்த அந்த உள்ள இருந்த அழுக, பேரண்ட்ஸோட அந்த இது, அந்த கோவம்லாம் எப்படி அழுதுன்னு எனக்கே தெரியல. அப்படிலாம் அழவே மாட்டேன் அவங்கள நல்லா நினச்சி. ஆனால் இன்னைக்கு நான் அவங்கள நினச்சி அப்படி அழுது இருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவங்கள இப்படி நம்ம பார்த்துருக்கோன்றதே எனக்கு இப்போதான் எனக்கு தெரியுது. நம்ம இந்த பக்கம் ஒரு இருக்குன்றது எனக்கு தெரியல. காலை எப்படிதான் அது நடந்தனே எனக்கு தெரியல. நிஜமா தானா நடந்தது. நிஜமா காலையிலையும் அது போயிட்ட பிறகு அப்படியே அப்பவே ரிலீஃப் ஆயிடுச்சு. நேற்றும் நல்லா உள்ளுக்குள்ள எல்லா இதுவும் எனக்கு ரிலீஃப் ஆகி பிளாக்கெல்லாம் ரிமூவ் ஆகி என்னோ காலி ஆயிடுச்சு. உள்ள காலியாக இருந்தேன் நான். இன்னைக்கு காலையிலையும் அப்படியே காலி ஆகிட்டேன். எனக்கு அப்பயே தெரிஞ்சு. ஆனால் இருந்தாலும் திருப்பி வச்சாங்க பாரு, குதிக்கணும், இது பண்ணணும். ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்து, நான் ஐயாட்ட தான் என்னை நீ தான் கூட்டிட்டு போன, கையை பிடிச்சி கூப்பிட்டு போவியா, என்ன செய்ய தெரியாதுன்னு நினச்சி வேண்டிக்கிட்டேன். உள்ளுக்குள்ளே ஐயாவை மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன், பரமாத்மா நினச்சின்னா ஐயா 2 கண்ணும் எனக்கு ஒரே இதாக தான் தெரிஞ்சுது. அதே நினச்சி என்னை கரையேற்றிட்டாங்க. என்ன எப்பா சாமின்ட்டு முடியலன்னாலும் நினச்சி ஜம்ப் பண்ண ஏற்றிட்டாங்க. என்ன நான் எத்தனை வருஷம் இது உள்ளுக்குள்ளே அழுவேன். எதா பண்ணிக்கலான்னு தோணும். என்னன்னு சொன்னால் பைத்தியக்காரின்னுவாங்க, அப்படிலாம் இருக்கும். இவர் இதெல்லாம் ஒன்றும் இல்லடி, லைஃப் இப்படி தான் வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்வாரு. அவங்ககிட்ட சொன்னால் அவங்களுக்கு புரியாது, நீ என்ன தேடுற. யாருமே எங்கள் ஃபேமிலியில் இது மாதிரி கிடையாது. இப்படி வந்து பிடிச்சிட்டேன். ஆண்டவனே எனக்கு கரையேற்றி விட்டாரு. அப்பா நன்றி நன்றி நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ